இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை திருவோடு ஏந்தும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்டு 50,000 முதல் 2 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரம்பரிய கடல் பகுதியான கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும். கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர்களின் பேச்சுவார்த்தையை துவக்கி நிரந்தரமான தீர்வை எட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலை நிறுத்த போராட்டத்தால் சுமார் 1.5 லட்சம் மீனவர்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் முற்றிலும் வேலை இழந்துள்ளதோடு பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மீன் பிடிக்காத நிலையில் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை திருவோடு ஏந்தும் போராட்டத்தை மீனவர்கள் அறிவித்துள்ளனர். சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களோட தொழிலே முடங்கி போய் கிடக்குது. எங்களுக்கு இதை விட்டா வேற தொழில் கிடையாது. நாங்க எவ்வளவு கடன் வாங்கி எங்களோட விசைப்படகுகளை நாங்க எடுத்திருக்கோம். எங்கள்ட்ட கையிருப்பு ஒன்றும் கிடையாது. நாங்க கடனை உடனே வாங்கித்தான் எங்க விசைப்படகுகளை எடுத்திருக்கோம். எங்க வாழ்வாதாரத்தை நீங்க அழைக்கிறது மட்டும் இல்லாம வாழ்வாதாரம் பார்க்குற ஆட்களையும் பிடிச்சி அங்க கொண்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட அங்க உள்ள நபர்களை நீங்க நடத்தல. எல்லா மீனவர்களையும் பிடிச்சி சாப்பாடு சரியில்லை, தூக்கம் இல்லை, ஒழுங்கா படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு இடத்துல நம்மளால எவ்வளவு நேரம் உட்கார முடியும் சொல்லுங்க. மீனவர் படகுகளையும் மீனவர்களையும் எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கான்னு மக்களை கடந்த சின்ன பிள்ளைல வச்சுக்கிட்டு தண்ணால் தவிக்கிறோம். ஏன்னா எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு? இன்னோட 15 20 நாள் ஆக போகுது எங்களுக்கு. ஏன்னா இன்னும் கிடையாது. சுகமில்லாத ஆளுக்க எல்லாம் கிடக்குது. பச்சை மண்ணுகளையெல்லாம் வச்சுக்கிட்டு கிடக்குது. பச்சை மண்ணை நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? நாங்கள் 3 நாள் மழைக்களையும் தண்ணிக்களையும் நாங்கள் எடுத்து சாப்பிட்றோம். ஏன்னா எங்களுக்கு எதையாவது எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும். 11 வருட காலமாக 550க்கும் மேற்பட்ட படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செஞ்சு படகுகளை எல்லாம் உடைக்க போட்டிருக்கிறாங்க. ஒரு படகு 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபா மதிப்பு மிக்கது. படகை இழந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த மீனவர்கள் தண்டனை பெறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் தண்டனையினால அந்த மீனவ குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. அடுத்த முறை யாருமே கடலுக்கு போக மாட்டேங்காங்க. அதனால மீனவ இனமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுது. இந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணும். இது போக அந்த அவதாரம் விதிக்கிறத தடுத்து நிறுத்தணும். இதற்கு முன் உள்ள மத்திய அரசு கூட 2014க்கு முந்தைய உள்ள மத்திய அரசு ஒரு படகுக்கு 20 லட்சம் ரூபாய் இலங்கையில் அப்படிப்பட்ட படகுக்கு இழப்பீடு வழங்கியிருக்கு. அது மாதிரியா எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். மீனவர்கள் பிரச்சினைக்கு 1974 போடப்பட்ட ஒப்பந்தமே காரணம் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் 3வது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மீனவர்களின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு உரையாற்றினார். எனக்கு அனுதாபம் உண்டு. பிரச்சனம் 2 அரசுகள் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக தீர்வு காண வேண்டும். அதனை பற்றி நான் முயற்சிவேன். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் மீனவர்களின் கவலைக்கு காரணம் 1974 போடப்பட்ட அநியாயமான ஒப்பந்தமே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கச்சத்தீவு கடல் பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்தன என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மாநில அரசு செய்ய வேண்டும் எனவும் 1974 நடந்த தவறுக்கு சம பொறுப்பு அன்று கூட்டணியில் இருந்த இன்று மாநிலத்தை ஆளும் கட்சிக்கும் உள்ளது என திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் ஆளுநர் மாளிகை விமர்சித்திருக்கிறது.
தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார், அவருடன் ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என்று அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். கச்சத்தீவு இலங்கையிடம் கொடுக்கப்பட்டதற்கு இன்றைக்கு ஆட்சியில் உள்ள திமுகவும் ஒரு காரணம் என ஆளுநர் RN ரவி கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கைது செய்வதை தடுக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசின் இயலாமையை மறைக்க தமிழ்நாடு அரசு மீது ஆளுநர் வீண் அவதூறுகளை பரப்புவதாக ரகுபதி கூறியுள்ளார். கச்சத்தீவு குறித்த திமுக மீதான அவதூறுகளுக்கு பலமுறை விளக்கம் கொடுத்தும் மீண்டும் துருப்பிடித்த அதே ஆயுதத்தை ஆளுநர் மீண்டும் தூக்கிக் கொண்டு வந்துள்ளதாகவும் ரகுபதி கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை நாடெங்கும் எதிரொலிக்குமா என்ற அச்சத்தில் உள்ள ஒன்றிய அரசு இருப்பதாகவும் அதை திசை திருப்பும் திட்டத்தின் கீழ் கச்சத்தீவு பிரச்சினை மீண்டும் எழுப்பப்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார்.